விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லை, பழகும் எல்லா உறவுகளும் நிலைப்பது இல்லை. பாம்போடு பருந்து நட்பு கொள்கிறது எனில் பருந்திற்கு பசி இல்லை என்று அர்த்தம். காரணங்களும் விளக்கங்களும் கூறும் வரை நீ வெற்றி பெற மாட்டாய். இமைகள் துடிக்கும் துடிப்பும் இதயம் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல. அருகில் இருக்கும் பொழுது சிலரின் அருமை தெரிவது இல்லை. இலைகள் உதிர்வதால் வேர்கள் வருந்துவது இல்லை. செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு விளைவுகளை பற்றி சிந்திக்காதே. வினைகள் நிச்சயம் விளைவுகளை ஏற்படுத்தும். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். தங்கமோ தகரமோ என்று ஆராயாதே. கைவிலங்கு என்றால் அதை கலெக்சியரே. அன்பென்ற பெயரில் பண்ட மாற்று முறை வேண்டாம். அதற்கு விரோதம் உயர்வானது. உடல் வளர்ப்போம், உயிர் வாழும். இழந்தவற்றை பற்றி சிந்திக்காமல் உடலும் உயிரும் தேயும். ஏதும் செய்யாமல் இருப்பவனின் இரத்தத்தை விட உழைப்பவனின் வியர்வை உயர்வானது. உழை. உன் இரத்தத்தை விட உன் வியர்வை உயர்வானது என்று உலகம் ஏற்கும் வரை உழை. தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தராதே. வாழ்வில் சோதனைகளை சந்திக்காமல் சாதனை என்றும் சாத்தியமற்ற ஒன்று. வாழ்வில் சிறந்த கேள்விகளை நீ கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலேயே இருந்திருக்கலாமோ என்று நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் தரும் வழிகள். இனி யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது காயப்பட்ட மனம். இன்று உனக்காக அதிக நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று மகிழ்ச்சியில் திணைக்காதே. நாளைக்கு உன்னையே ஒதுக்குவார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி நமக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நமக்காக பேச வேண்டும் என்று கெஞ்சும் போது நம்மையே வேண்டாம் என்று ஒதுக்குவார்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம். யாரை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களால் தான் நாம் அதிகம் காயப்படுகின்றோம். எப்பொழுது கூடவே இருப்பதாக சொல்பவர்கள் தான் முதலில் நம்மை விட்டு செல்கிறார்கள். தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனதில் இருக்கும் பல வழிகள், இவைகளை சுமந்து கொண்டு கடக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரது வாழ்க்கை. எப்பொழுதும் சிந்தித்து செயல்படுங்கள். இல்லை என்றால் சிரிப்பை தொலைத்துவிட்டு வழிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மருந்து போட்டு ஆற்றிவிட முடியும் என்று நினைக்காதீர்கள். மன்னிப்பு. உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலையுயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்திலும் தேவையே இல்லை என்பதை புரிந்து கொள். துன்பத்தில் இருக்கின்றோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லும் அன்பை தேடுங்கள். அதுவே கடைசி வரை நீடிக்கும். தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையே இல்லை என்பதை உணருங்கள். இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவர்கள் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அதில் தவறேதும் இல்லை. ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதீர்கள். பிறகு அந்த அடிமைத்தளத்திலிருந்து நீங்களாகவே நினைத்தாலும் வெளியே வர முடியாது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிகிறது. நம்மை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களே தவிர நமக்கு யாரும் உதவியாக இல்லை என்று தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள். பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும். எதையும் நீ தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். நீயாக தேடி போய் கொடுக்கும் எது ஒன்றும் உன்னை விரைவில் உதாசீனப்படுத்திவிடும். உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகித்தால் அவர்களிடம் வார்த்தைகளால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகி செல்லுங்கள். அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்ட பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே. உன்னால் காயப்பட்ட
நிற்பவரின் வேதனை உன்னால் என்றேனும் ஒரு நாள் வரைக்கும் வரும் என்பதை நினைவில் வை. இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது. நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலக்கிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அங்குதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வது இல்லை. நம்மை விட்டு பிரிந்து சென்றால் அது நமக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுவார்கள். இரக்க மனம் கொண்டவர்கள் கூட இரும்பாக்கி பார்க்கிறது. சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எல்லோராலும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை. மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது. நாம் அன்பாய் நேசித்தவர்கள் நம்மை அலட்சியம் செய்யும் போது வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவது நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளத்தான். யாரிடமும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே. நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடம் உன் சுதந்திரத்தை அடக்கு வைக்கிறாய் என்பதை புரிந்து கொள். ஓயாமல் பேசிக்கொண்டு இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தம் கொண்டவனாய் மாற்றி விடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும். வாழ்க்கையில் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகை கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும் என்பதே யதார்த்தம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நாளடி தள்ளியே நில்லுங்கள். போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அழைக்கின்றோம். ஆனாலும் நம்மில் பல பேர் நம் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுதான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக் கொண்டிருக்கின்றோம். உன்னை குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை வீணடிக்காமல் அவனவன் மனம் போல் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்று சிரித்துக் கொண்டே நகர்ந்து விடுவதுதான் நல்லது. மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். அது போலத்தான் சில மனிதர்களும். பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம். இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க. பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் என்பதை உணர்த்தவே அந்த மீதி. இந்த உலகில் வாழ கற்றுக்கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரிக்க கற்றுக்கொண்டவர்களே அதிகம். புரிந்து நடந்து கொள். முடிந்ததையும் சரி, இழந்ததையும் சரி நினைவுக்கு கொண்டு வராதே. சில நினைவுகள் குப்பைக்கு சமம். மறதி என்பது மனவியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து. சிலவற்றை மறந்து விடுங்கள். சந்தோஷமாக இருக்க ஒரே ஒரு வழி. எங்கே உங்களுக்கான மரியாதை குறைகிறதோ அங்கிருந்து விலகி விடுங்கள். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாய் புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும். வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே. இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல, உன் அழுகை. எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு. எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு. அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் உன்னை தொற்றிக்கொள்ளும். உங்கள் மேல் கோபத்தை தூண்டிவிட்டு உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள். வெட்கி தலைகுனியட்டும். ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள். ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது. ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது. நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழிக்கும். ஆனால் சாபம் விடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும். தாங்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களே இங்கு அதிகம். அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் நம் தேவைக்காக
மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள். தேடி போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் இங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகிச் சென்று விடுங்கள். உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறெதுவும் இல்லை. அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அழத்தான் செய்யும். அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் விடாது, வாழ்க்கையும் விடாது. வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன. வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை. நீதான் அவற்றை தவற விடுகின்றாய். நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும். நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும். உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதை தான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. காத்திரு. எல்லோருடைய வேஷமும் ஒரு நாள் களையும். தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். யார் எப்படிப்பட்டவர் என்று சிலரின் நிராகரிப்புகளை ஏற்றுக்கொள். அவர்களிடம் மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே, அவர்களை துரத்தாதே. உன் மதிப்பு என்ன என்பதை உணர். உன்னை வளமாக்கு, எல்லா நலமாகும். உங்களை வேண்டாம் என்கின்ற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள். இல்லையே முதலில் அவமதிப்பார்கள், அடுத்து வெறுப்பார்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. வாழ்க்கையில் நெருக்கடி வருகின்ற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள். அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது. போலியான அன்பிற்கு தான் ஏங்கிக் கொண்டிருந்தோம் என்பதையே நாட்கள் கடந்த பின்புதான் உணர்கின்றோம். ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவதையெல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள். உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைத்து உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள். குருடராய் சில நேரமும், செவிடராய் சில நேரமும், ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கும் இந்த உலகம். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியை தரும். நம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது நம் முட்டாள்தனம். யார் எப்படி எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது. உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். பொறுமையாக இருங்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்து எடை போடாதே. பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை, பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை. பழகிப்பார், பின்னர் புரிந்து கொள்வாய். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை. எந்த உறவு உன்னை கேவலைப்படுத்தியதோ, உன்னை அவமானப்படுத்தியதோ, உன் மதிப்பு மரியாதை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு. இன்று இருப்பது போல் மனிதர்களும் நாளை இருப்பது இல்லை, மாறி இருப்பார்கள். ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால். நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது. வேஷமில்லாத அன்புக்கு தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு கூட்டமே திட்டமிடுகிறது என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். நீ அவர்களை விட மேலே இருக்கிறாய் என்று. போதிக்கும் போது புரியாத பாடம் வாழ்க்கையில் பாதிக்கும் போதுதான் புரியும். யாரும் அவர்களாக கேட்காதவரை அறிவுரைகளை மட்டும் அள்ளி கொடுக்காதே. மற்றவர்களுக்காக இறக்கப்படுவதில் தவறில்லைதான். ஆனால் நீங்கள் ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓனைகளுக்காக வெறுந்துவது முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நிறமாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனமாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக்கொண்டே நகர்வதால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு.
அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதான் யதார்த்தம். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்மவினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். வாழ்க்கையில் வழிகள் என்பதும் எதிர்பார்ப்பும் ஏமாறுவதும் தான். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக் கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு தான் உன் நிறைகள் மட்டும் புரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. பிரச்சனைகள் முற்றுகிறது என்றால் உன் பல நாள் சோகத்திற்கு ஏதோ ஒரு முடிவு வரப்போகிறது என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் நன்மைக்கு என்று கடந்து செல். நீ வெறுக்கப்படும் இடத்தில் ஒதுங்கியே இரு. உன்னை கோபமூட்டும் இடத்தில் அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது நிதானத்துடன் இரு. நீ கஷ்டத்தில் இருக்கும் போது கலங்காமல் இரு. நீ வறுமையில் இருக்கும் போது வாடாமல் இரு. உன் மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இரு. நீ ஏமாற்றப்படும் போது கவலைப்படாமல் இரு. இவைகள்தான் நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்கள். ஒரு நல்ல உறவு என்பது நமது கடந்த காலத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்காலத்தை ஆதரித்து எதிர்காலத்திற்கு ஊக்கம் தருவதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் போது ஒரு கூட்டமே உன்னோடு இருக்கும். ஆனால் கடினமான நேரத்தில் உண்மையான உறவு மட்டுமே உனக்கு குரல் கொடுக்கும். அந்த உறவை எப்பொழுதும் உதாசீனம் செய்து விடாதே. பின்னால் பேசும் நபர்கள் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன, காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. காலம் உனக்காக பல கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. நீங்களோ வீழ்ந்தாலும் மற்றவர்கள் உங்களை வீழ்த்தினாலும் உடனே எழுந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களை மிதித்து புதைத்து விடுவார்கள். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. மற்றவர்களை நீ குறை கூறுவதற்கு முன் கண்ணாடியை பார். நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை. ஆனால் உன்னை நம்பும் உறவுகளுக்கு உண்மையாக இரு, அதுவே முக்கியம். யாருக்காகவும் காத்திருக்காதே. நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவது இல்லை. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பல பதில்கள் இருந்தாலும் புரியாத மனிதர்கள் முன் மௌனத்தையே தேர்வு செய்வதே ஆகும். தேவை என்றால் வரும் உறவுகளையும், தேவை இல்லாமல் இருந்தால் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். நிம்மதி உங்களை தேடி வரும். கெட்ட எண்ணம் கொண்ட மனிதனுக்கு காலம் வரும்போது உங்களை போன்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுக்கு காலம் வராமலா போகும். காத்திருங்கள், காலம் கனியும். தாய்க்கு பின் தாரம். ஒருபோதும் பெண்ணிற்கு துணை தேவைப்படுவது இல்லை. ஆணிற்கு தான் இறப்பு வரை பெண்ணின் துணை தேவைப்படுகிறது. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. வாழ்க்கை வளமாகும். பணத்தை சரியான இடத்தில் முதலீடு செய்து ஏமாந்தவர்களை விட அன்பை சரியான இடத்தில் காட்டாமல் ஏமாந்த மனிதர்களே அதிகம். தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்கின்றது. நம்பிக்கை துரோகம் என்பது நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைப்பதே இல்லை. நீ அதிகம் நம்பிய மனிதனிடம் இருந்து மட்டுமே கிடைக்கிறது. யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியும் என்றால் நடித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். இந்த மாய வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை. அதில் ஆளுக்கு ஒரு வேடன். சிலர் நல்லவராக, சிலர் நல்லவர்கள் போல. யார் உண்மையான உறவென்று அறிய வேண்டுமா? பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் பழகிப்பார். அப்போது தெரியும் யார் உண்மையான உறவென்று. அன்னை இல்லாத வீடு அரண்மனையாக இருந்தாலும் கூட அது அனாதையாகத்தான் இருக்கும். வாழ்வு வலிக்காதவரை மரணத்தை பற்றி மனிதன் நினைப்பதே இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுக்கும் நபர்களை தேடாதே, விரும்பும் நபர்களை வெறுக்காதே. கல்மனம் படைத்தவர்கள் என்று இங்கு யாரும் இல்லை. ஏதோ ஒரு மனதால் கல்லாக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள். உண்மையாக இருக்கும் எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இவர்கள் இடத்தில் திமிரும் தன்மானமும் சற்று அதிகமாகவே இருக்கும்.
பாசம் வையுங்கள், தவறேதும் இல்லை. ஆனால் பைத்தியமாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான். நம்முடைய மௌனம் எப்பொழுது நாம் நேசித்த நபர்களை பாதிக்கவில்லையோ அப்போது புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உங்களை விட மிக முக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் என்று. எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறேதும் இல்லை. ஆனால் எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு. ஏதோ ஒன்றை அடைவதில் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். சிலவற்றை இழந்தால் கூட நிம்மதி கிடைக்கும். உன்னிடம் அடுத்தவரை பற்றி குறை கூறும் அவர்கள் உன்னை பற்றியும் பிறரிடம் குறை கூறுவார்கள். அந்த குணம் கொண்ட மனிதனிடம் எச்சரிக்கையாக இரு. விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பது இல்லை. வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவது இல்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம். ஏழைகள் பணத்தை மட்டும் சிக்கனமாக பயன்படுத்தவில்லை, ஆசைகளையும் தான் சிக்கனமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். மற்ற நபர்களுக்கு உதவாத போது நீ நல்லவனாக இருந்தும் பயனேதும் இல்லை. நமக்கு முக்கியமான நபர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று அல்லவா? பயணமும் நாம் நினைத்த இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையில் பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது. போதும் என்று மனதோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள். அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. போதும் என்ற மனநிலையே மனநிறைவை தரும். எத்தனை முறை திரும்பி திரும்பி பார்த்தாலும் திரும்ப செல்ல முடியாத ஒரே பாதை வாழ்க்கை பாதை. பணம் தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள், பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடியாகாது என்று. மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடராகவும் பல நேரங்களில் செவிடராகவும் இருங்கள். ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ அடுத்தவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். அது நீ இருக்கும் இடத்தை பொறுத்தது. உன் நண்பர்களை பற்றி நல்லதையே பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பேன் என மனிதன் நினைத்துக் கொண்டு இருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. உன் முதுகில் குத்தும் நண்பனை விட உன் முகத்தில் அறையும் எதிரியை பெறுவது சிறந்தது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. இருப்பவன் கொடுத்து வாழ வேண்டுமே தவிர இல்லாதவனை கெடுத்து வாழக்கூடாது. தங்கத்தில் செய்த தேராக இருந்தாலும் தேவை முடிந்தவுடன் ஓரமாகத்தான் நிறுத்தி வைப்பார்கள். இதே போலத்தான் சில உறவுகளிடம் புரிந்து செயல்படும். கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் ஒன்று என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது, கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. மற்றவர்கள் உன்னை குறை கூறுவதை நகைச்சுவையாக பார்க்க பழகு. சிலர் விலகும் போது அவரை கட்டாயப்படுத்தி அன்பு காட்ட சொன்னால் அங்கு நாம் பிச்சைக்காரராகவும் அவர் பிச்சை போடுவராகவும் மாறிவிடுகிறார். வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உன் பின்னால் நிற்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன்னை முதலில் குத்தப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. வாழ்வில் சிலவற்றை நீங்கள் அடைய விரும்பினால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்து விடுங்கள். கேட்பவை எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் ரசனை இருக்காது. கிடைப்பவை எல்லாம் நிலைத்து விட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து உங்கள் நிம்மதியை இழக்காதீர்கள். அனைவரின் வாழ்விலும் இரண்டாவது வாய்ப்பை இயற்கை தந்துள்ளது. நேற்று செய்த தவறை இன்று திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வசமாகும். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, நீ ஒரு விருட்சகமாய் வளர்வதற்கான நிகழ்ச்சி. விழுந்தால் ஒரு விதையாய் விழு. மனிதன் தனது தோல்விக்கும் இயலாமைக்கும் வைத்துக் கொண்ட வேறொரு பெயர்தான் விதி. விதினை மாற்றும் விடியல் செய். உன் வெற்றியை அதை உறுதி செய். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை, ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உன் தகுதியை உயர்த்திக்கொள். உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலைகளை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம்.
தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும், சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். நீங்கள் விதைப்பதையே நீங்கள் அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்க கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை, பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவை என்று தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டுமேனால் உன்னுடைய கால்களால் நடந்து செல். மற்றவர்கள் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதே. உன்னை தடுக்கிவிட பல கால்கள் இருந்தாலும் ஊன்றி எழ ஒரு கை போதும், அது உன் நம்பிக்கை.